பிரியமானவர்களே, இந்த மார்ச் மாதத்திலே தேவனாய் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற விசேஷித்த மன்னா சங்கீதம் 102:13. தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. ஆம் பிரியமானவர்களே, யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்திலே அரண்மனையிலே சுகபோகமாய் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மோசே என்பவரை தேவனாய் கர்த்தர் ஓரேப் என்ற தேவனுடைய மலையிலே முட்செடியின் நடுவிலே தோன்றின அக்கினி ஜுவாலையிலே அவருக்கு தரிசனமாகி அவரை பலப்படுத்தினார். முட்செடியைப் போல அவருக்கு பாடுகள், வேதனைகள், எத்தனையோ உபத்திரவங்கள் வந்தாலும் மிகவும் பொறுமையோடு அவைகளை சகித்து கொண்டு தேவனுடைய ஜனங்களுக்காக துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு அவர் விசுவாச ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடினார். அற்புத அடையாளங்களை தேவனாய் கர்த்தர் அவர் மூலமாய் செய்தார். முடிவிலே அவருக்கு குறித்த எல்லா திட்டத்தையும் நிறைவேற்றி முடித்த பின்பு தேவன் அவருக்கு குறித்த நேரத்திலே குறித்த இடத்திலே அவர் 120ஆம் வயதிலே மரித்தார். பிரியமானவர்களே, இயேசுவின் இரத்தத்தினாலே பாவங்கள் போக நீங்கள் கழுவப்பட்டால், ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிப்பதை நீங்கள் தெரிந்து கொண்டால், கர்த்தர் உங்கள் நடுவிலே எழுந்தருளி வருவார். உங்கள் அஸ்திவாரங்களை பலப்படுத்துவார். உங்களை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். உங்களுக்கு குறித்த எல்லா காரியங்களையும் நிறைவேற்றி முடித்து ஏற்ற நேரத்தில் சமாதானத்தோடு அவர் சமூகத்தில் இளைப்பாறச் செய்வார். அப்படிப்பட்ட நித்தியமான ஆசீர்வாதங்களை தேவனாய் கர்த்தர் தாமே இந்த மாதத்தில் தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா.